அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நாளை அதிகபட்சமாக மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னையில் நாளை அதிகபட்சமாக மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருக்கு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் இன்றைய தினம் 7 மாவட்டங்கள்ல தரைக்காற்று அதிகமாக வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சித்வா புயலானது இலங்கை கடற்கரை, அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதன் காரணமாகவும், சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் சித்வா புயலானது நகர்ந்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 7 மாவட்டங்கள்ல 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களிலையும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்துல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்கள்ல தரைக்காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதி கனமழை, மிக கனமழை, கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்ல தரைக்காற்று 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்கள்ல தரைக்காற்று அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்கள்ல அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.